இப்போ மார்னிங் லைவ்ல என்ன நடக்குதுங்கிறத பார்த்துடலாம். விக்ரம், சுபிக்ஷா, அரோரா, சபரி அண்ட் கானா வினோதனா. அவர் ஃபர்ஸ்ட் போய் டீ எல்லாம் குடிச்சிட்டு வந்தார். அப்புறம் தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. இங்கே வந்து உட்காந்துருக்காங்க. எல்லாரும் உட்காந்து ஒரு அடி அதெல்லாம் பற்றி பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டு சபரியும் விக்ரமும் அவங்களுக்கு பட்ட அடி பற்றி சொல்கிறாங்க. சபரி எனக்கு இங்கே வலிக்குது அங்கே வலிக்குதுன்னு அடி வயரெல்லாம் காமிக்கிறாரு. பாவம் என்ன அடினே தெரியல போல இருக்கு. விக்ரம்க்கு வந்து தொடையில் பயங்கரமாக அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ டாக்டர் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அரோரா வந்து நேற்று அந்த காயின் டாஸ்கில் அரோரா வந்து அட்டாக் பண்ண அந்த சீன்ஸ்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. படுத்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா நின்று ஏதோ பெட்ஷீட்லாம் மடித்து வச்சுட்டு அவங்களும் அந்த காயின் டாஸ்க் பற்றியே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. எனக்கு பயமாக இருந்துச்சு, யார் என்ன பிடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி, சவுண்டு கேட்டுருமோ, நம்மளை கடைசி நம்ம பலி ஆகிடுவோமோ அப்படிங்கிற மாதிரி பயமாக இருக்குது அப்படின்னு அவங்க பயந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்துட்டு தனியாக கார்டன் ஏரியாவில் உட்காந்துட்டு அவங்க குழந்தைங்கக்கிட்ட ட்ரெஸ் போட்டிங்களா அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு அங்கே உட்காந்துட்ருக்காங்க. மீன்வைல் இந்த கேமராவில் என்ன காமிக்கிறாங்கன்னா கிச்சன் அவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது. எல்லா ஃபுட்டும் திறந்துருக்கு. கேக்கெல்லாம் சாப்பிட்டுங்க பிச்சு பிச்சு போட்டிருக்காங்க. கிச்சன் அது அப்படி கிச்சனை காமிக்கிறாங்க, இவங்களை காமிக்கிறாங்க, கிச்சன் காமிக்கிறாங்க, இவங்களை காமிக்கிறாங்க. கானா வினோதனா அவங்க நாயை பார்த்து காமிச்சிட்ருக்காங்க. நாயை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க எங்கள் அம்மா எங்கேயா வெளியே போகிறாங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் எடுப்பாங்க கையில். அந்த வாட்டர் பாட்டிலை பார்த்த உடனே நாய் ஐயோ ஒரு 15 நிமிஷம் போகவே விடாது அப்படின்னு சொல்லி அவங்களோட நாயோட ஸ்டோரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கிச்சன் இவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது. கமருதீன் ஒரு சின்ன சோஃபா மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து தூங்கிட்டு இருக்காரு. தனியாக உட்காந்து தூங்கிட்டு இருக்காரு. அவரை அப்போ தூங்குறதுக்காக நாயும் குறைக்குது. திவ்யாவையும் பார்வையும் ஸ்க்ரீனில் காணோம். 2 பேரும் ரெஸ்ட் ரூமில் இருக்காங்களா படுத்துருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. இப்போ என்னென்னா என்னோடய கொஸ்டின் என்னென்னா இதில் யார் இந்த டிடிஎஃப் வீக்கில் வந்து கொஞ்சம் கூட வேலையே பார்க்காம எஸ்கேப் ஆகிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியணும். ஏன்னா நானாக எதனாச்சும் சொன்னேன்னா அவங்க பார்த்தாங்க இவங்க பார்த்தாங்க நீங்களே சொல்லுவீங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எனக்கு உண்மையிலே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது. எல்லாரும் வந்து யாராச்சும் பண்ணட்டுங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூடோடு உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. இது யார் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.